புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு, மது அருந்துவதும் பாதுகாப்பற்றது. 3 சுதந்திர போராட்ட வீரர்களைப் பற்றிய இந்த கதை. இது AI மூலம் உருவாக்கப்பட்டது. ஊடக நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் நாம் 3 நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களின் பெயர்களுக்கு தெரியாது, ஆனால் நாம் நிச்சயமாக அவர்களை கண்டுபிடிப்போம். ஐயா, அவர்கள் யார் என்று உறுதியாக ஆம், ஆனால் நாம் கண்டுபிடிப்போம். RK முகில். இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் இதற்கும் நடந்ததில்லை. இந்த சூழலை நாங்கள் உடனடியாக சீர் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். மக்களின் நலன் காக்கப்படும். என் அன்பான மக்களே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இந்த பிரஸ் மீட்டிங்கில் நாம் விவாதிக்கும் முக்கிய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். RK முகில் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கவனமா இருக்கணும். ஒரு திட்டம் வேணும். உனக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? எனக்கு ஒரு பெயின் தான் இருக்கு, பிளான் இல்ல. பெயின் இல்ல, பிளான். ஏதாவது யோசி. ஆமா, பசிக்குது. நாம என்ன செய்யலாம்? ஒரு கோழி வேட்டையாடலாமா? கோழியா? அதுதானா வரும், வேட்டையாட வேண்டாம். அப்படியா? நீங்க எப்படி சொல்றீங்க? அது எப்படி வரும்? நான் பார்க்கலாம். அது என் திறமை. ஆமா மக்களே, நாம ஏதோ பெருசா செய்யணும். அதானே, ஆனா அவரு நம்ம பேரே தெரியாம இருக்காரு. அப்போ போகலாம், ஏதாவது பெரிய சாகசம் செய்யலாம். சரி, போலாம். நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஏதாவது பெருசா செய்யலாம். இந்த டூல்ஸால என்ன செய்யலாம்? இந்த டூல்ஸ் ஃபுட் ப்ரிப்பேரிங்க்கு யூஸ் பண்ணலாம். என்ன ஃபுட்டா? கைஸ், சீரியஸா இருங்க. பாரு, இந்த டூல்ஸ் இந்த மட்டனை சாப்பிட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். இந்த டூல்ஸ் இல்லாம சாப்பிடுறது கஷ்டம். அந்த 3 பேரை ஏன் தேடுறீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதனாலதான். சார், அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்தார்கள் என்றால் நீங்கள் ஏன் அவர்களை தேடுகிறீர்கள்? ஏனெனில் அவர்கள் அரசாங்க பணத்தை பயன்படுத்தினர். அது முக்கியமல்ல. அவர்கள் பொது நிதியை பயன்படுத்தினர், அதற்கு பொறுப்பு உண்டு. சீக்கிரம் நல்ல செய்தியை பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழித்து தெரிவிக்கிறேன். ஐயா, நான் பிரஸ் மீட்டுக்கு போய் அட்டென்ட் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு? அங்க என்ன கேட்டாங்க? நீங்க அவங்கள தேடுறீங்க, அவங்க மக்களுக்கு நல்லது செய்யறாங்களே. அப்புறம் அது சரி, அவங்க நல்லது செய்யறதுனாலதான். அதானே, ஏன் கேக்குறாங்க? அதத்தான் சொன்னேன், ஆனா கேட்கல. இந்த வண்டி கொஞ்சம் ஆட்டம் காட்டுது, ஆனா நம்ம கேள் போகணும். நம்ம கேள் அழிக்கலாம். அதெல்லாம் சரி, ஆனா RK முகில்சியை முதல்ல பார்க்கணும். சரி, போகலாம். இதுதான் அந்த மிலிட்டரி பேஸ். எல்லாருக்கும் எல்லாம் ப்ராஜெக்ட் பத்தி கேட்கலாம். அந்த சிப்பாய் கிட்ட கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு இங்க என்ன வேணும்? எல்லாருக்கும் எல்லாம் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். ரகசியம் நான் சொல்ல முடியாது. நாங்க கண்டுபிடிப்போம். எங்க மக்கள் நாங்க எதுக்கு இருக்கோம்னு தெரியுமா? ஆமா, போலீஸ் எங்களை தேடுது. அதான் நாங்க ஒரு நல்ல இடத்துல ஒளிஞ்சுக்கணும். உங்க பிரச்சனை என்ன? எப்படி உதவட்டும்? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். உதவுங்க, நாங்க மறைஞ்சுக்கணும். ஐயா, எங்களை இந்த கிராமத்தில் மறைக்க உதவ முடியுமா? ஆம், தயவு செய்து. எங்களை தேடுபவர்கள் நெருங்கி வருகிறார்கள். உங்கள் நிலைமையை புரிந்து கொள்கிறோம். அவர்களை நாம் வேகமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் நமது பிரதமர் மோடி அவர்களை பற்றி கேட்டிருக்கிறார். அவர்கள் எங்கே என்று. நமக்கு அதிக நேரம் இல்லை, அதனால் வேகமாக செய்யுங்கள். இப்ப எல்லாருக்கும் பேர் சொல்லுங்க. அவர்களின் பெயர்கள் கோகு, வெஜிடா மற்றும் ஹல்க். அப்படின்னா அது யாருங்க? அதான் சார், அவங்க பேரே அப்படிதான் சொல்லிட்டாங்க. இது ஏதாவது காமெடியா? இது இல்ல சார், உண்மை. மணக்குண்டு கிராமத்திலிருந்து ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த 3 பேரும் அந்த கிராமத்தில் மறைந்திருக்கிறார்கள். இப்போதே நம் படைகளை அனுப்பி அவர்களை பிடிக்கவும். சரி, அவர்கள் தப்பிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தரவைஷா. இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா, இந்த கிராமத்து சாப்பாடு சும்மையா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த சத்தம் என்ன? கிராமத்துல இருந்து வருது. ஏதோ சத்தம் கேக்குது, போய் பார்க்கலாம். ஆமா, போகலாம். ஆனா இந்த சாப்பாட்டை கொஞ்சம் முடிச்சிட்டு போகலாம். அந்த 3 பேர் எங்கே? இப்போது சொல்லுங்கள், இல்லை எங்கள் படையால் தாக்கப்படுவீர்கள். கவனமாக இருங்கள், உங்கள் முடிவை எடுங்கள். இறுதியாக அவங்கள புடிச்சிட்டோம். இவங்க ஹீரோவா? அழுத்திட்டு இருக்கோம், ஆனா நாங்க மறுபடியும் எழுந்து நிப்போம். இது தோல்வி இல்ல, நாங்க திரும்ப எழுந்து நிப்போம். நாங்க எழுந்து நின்னு உங்களை தோற்கடிப்போம். ஒரு நல்ல செய்தி. நாம் 3 வீரர்களை கைது செய்துள்ளோம். நாம் உடனடி நடவடிக்கை எடுப்போம். நாம் முடிவு செய்தவுடன் உங்களுக்கு தெரிவிப்போம். இது முடிவில்லை, ஏனென்றால் எங்கள் தரவு குறைவாக உள்ளது. எனவே பகுதி 2ஐ தொடர்கிறோம். ஆகவே எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள். இப்போ நம்ம கிட்ட இன்னும் டேட்டா இல்ல, அதனால இப்போ டாடா சொல்லிட்டு போகலாம். பகுதி 2 விரைவில் வருகிறது, அதற்கு காத்திருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள்.